ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் நமக்கு காட்டி தரப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் ஆகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வழிகாட்டிய நெறிமுறைகள் என்றும் உலகத்திலே நாம் எத்தனையோ விதமான காரியங்களை செய்கின்றோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் தரம் தாழ்ந்த காரியங்கள் நம்முடைய மார்க்க விடயத்திலே புதுமையாக புகுத்தப்பட்ட காரியங்கள் என்றும் அவ்வாறு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்ட எந்த ஒரு காரியமும் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நாம் அதிகமாக வெறுத்து ஒதுக்கக்கூடிய நரகத்திலே ஏற்றுக்கொண்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு உரையிலும் நம்முடைய தோழர்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திய அந்த அறிவுரையை இந்த இடத்திலே ஞாபகமூட்டியவனாக என்னுடைய உரையினை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த கிருபையினால் இந்த உலகத்திலே படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளே ஆகச் சிறந்த ஒரு படைப்பாக மனிதர்களாகிய நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு மற்ற படைப்புகளை விட சிறந்த படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான சரியான நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்கிறோமா என்று கேட்டால் அதில் பெரும்பாலான மக்கள் சுழியமாக இருக்கக்கூடியதைத்தான் வாழ்க்கையிலே பார்த்துக் கொள்ள முடியும். இறைவன் கொடுத்த அருட்படைக்கும் அவன் கொடுத்த மிகச்சிறந்த பாக்கியத்திற்கும் உலகத்திலே நன்றி செலுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நன்றி மறந்து மனோ இச்சையின் அடிப்படையிலே வாழ்க்கையிலே வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களை பார்த்துக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக படைத்தானோ, எந்த நோக்கத்திற்காக உலகத்திலே நாம் படைக்கப்பட்டோமோ என்பதையெல்லாம் மறந்து தன்னுடைய மனோ இச்சை என்ன போதிக்கிறதோ சைத்தான் இந்த அடிச்சுவட்டை பின்பற்றி உலகத்திலே வாழ பழக்கி தருகிறானோ அதை பின்பற்றி தான் வாழ்க்கையிலே பெரும்பாலான மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுமனே மனிதர்களை அவருடைய மனோ இச்சை படி செயல்பட்டு போகட்டும் என்று விட்டுவிடவில்லை. நாம் படைத்த இறைவனை பற்றி திருமறையிலே பாடம் படிக்கக்கூடிய சமயத்திலே ஒவ்வொரு சூறாவிலும் ஆரம்பத்திற்கு முன்னால் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக ஆரம்பிக்கிறோம். படைத்த இறைவனை பொறுத்தவரை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது எந்த அளவிற்கு பரிவும் பாசமும் அன்பும் கொண்டிருப்பாலோ அதை விட பல மடங்கு அதிகமாக படைத்த ரப்பல் ஆலமீன் தம்முடைய அடியார்கள் மீது தன்னுடைய உயிரினங்களின் மீது மிகச்சிறந்த பரிவும் பாசம் கொண்டவனாக இருக்கிறான். அதனாலதான் அவருடைய அருளுக்கு அளவு கிடையாது, அவருடைய அன்புக்கு எந்த விதமான நிகரம் கிடையாது என்பதாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்பு முனையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்பதாக நாம் நம்முடைய திருமறை வசனங்களை ஓதுவதை பார்க்கிறோம். அந்த அன்பிற்கும் மிகச்சிறந்த பரிவிற்கும் பாசத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய படைத்த ரப்பல் ஆலமீன் மனிதனை பிற்போக்குத்தனமாக விட்டுவிடாமல்
தன்னுடைய மனோயிச்சைகளை பின்பற்றி சைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட்டு வாழ்க்கையிலே மழுங்கி போக விட்டுவிடாமல் சரியான வாழ்க்கை பயணத்தை தன்னுடைய அடியான் வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் பல்வேறு இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்தவரை சில மக்கள் சொல்வார்கள், சில இறைத்தூதர்கள் இருக்காங்க, 33 இறைத்தூதர்கள் இருக்கிறாங்க, 1,00,000 இறைத்தூதர்கள் இருக்கிறாங்க என்று சில வரைமுறைக்குள் இறைத்தூதர்களை அடக்கி விடுவார்கள். உண்மையிலேயே இறைத்தூதர்கள் இவ்வளவுதான் என்று எந்த கணக்குகள் வழக்குகளும் திருமறையில கிடையாது. உலகத்துல எத்தனை சமுதாயம் தோற்றுவிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியாது. நாம் ஆளக்கூடிய சமுதாயத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு முன்னாலே சில சமுதாயத்தை, வரலாற்றை புரட்டக்கூடிய மக்கள், வரலாற்றை பாடம் படிக்கக்கூடிய மக்கள் அறிந்திருப்பான். அதை காட்டிலும் உலகத்திலே எத்தனை சமுதாயம் வந்தது என்று உலகத்துல யாராலும் சொல்ல இயலாது. ஏன்னா அந்த காலகட்டத்திலே நம்ம வாழல, நம்ம வாழக்கூடிய சமுதாயம் ஒரே ஒரு சமுதாயம். இப்ப பல சமுதாயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். திருமறையில படித்தால் போதும் அல்லாஹ் சொல்றான், ஒரு சமுதாயத்திற்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுப்போம், அந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய இறை தூதர்கள் வருவார்கள், நன்மையை உருவார்கள், தீமையை தடுப்பார்கள். ஆனால் அந்த சமுதாய மக்கள் அந்த இறை தூதரின் வழிப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவோம் என்பதாக திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் உலகத்துல எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையே தேர்ந்தெடுத்து இறை தூதராக அந்த நபரை அங்கீகாரம் செய்து அவருக்கு வேதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இவ்வாறு வேதம் வழங்கப்பட்ட சமுதாயங்களும் சரி, அல்லது வேதம் வழங்கப்படாத நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயங்களும் சரி, கடைசி வரைக்கும் அந்த நபிமார்கள் சொன்ன வழிப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களா என்று கேட்டா நிச்சயமாக இல்லை. அவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அடுத்து நபியை அனுப்ப வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. உதாரணத்திற்கு இந்த உலகத்துல முதல்ல அனுப்பப்பட்ட நபி யாருன்னு கேட்டா நம்முடைய முதல் தந்தை தான். நமக்கெல்லாம் உலகத்துல பல்வேறு மதங்களாகவும் மார்க்கங்களாகவும் கலாச்சாரங்களாகவும் இனங்களாகவும் மொழிகளாகவும் உலகத்திலே பிளவுபட்டிருந்தாலும் கூட அத்தனை பேருக்கும் ஆணி பிதா யாருன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய தந்தையாக மட்டுமில்லை, ஒரு இறை தூதராக இருந்திருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகளை வழிதவறி போகக்கூடிய சமயத்திலே நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் இறை தூதர் உலகத்தில் யாருன்னு கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் உலகத்துல இறை தூதர்கள் வந்ததற்கான அடிப்படையான காரணம் என்ன, நோக்கம் என்ன என்று கேட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை சொன்னார்கள், ஆனால் அவருடைய பிள்ளைகளை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பையன் ஏற்றுக்கிறான், இன்னொரு பிள்ளை ஏற்றுக்கொள்ளவில்லை, வழிதவறி போகுது. காலப்போக்கிலே ஒட்டுமொத்த மக்களும் வழிதவறி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்ததாக இறை தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி உலகத்திலே ஒவ்வொரு இறை தூதர்களும் இந்த மார்க்கத்தை போதிப்பார்கள். அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய தீமைகளை களைவதற்காக பல்வேறு போதனைகளை இருப்பார்கள். அந்த மக்களிடம் நன்மையான காரியங்கள் புரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக நன்மையான காரியங்களை மக்களிடத்திலே ஏவுவார்கள். ஆனால் அந்த இறை தூதர்கள் மறைந்த பின்னால் அவருடைய கொள்கையும் அவர்களோடு சேர்த்து உலகத்திலே புதைக்கப்பட்டு விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை தான் போதிச்சாங்க, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை போதித்தார்கள். ஆனா இன்னைக்கு கதை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும்பாலான மக்களை உலகத்துல பார்க்கிறோமா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைத்தூதராகத்தான் இருந்தாங்க. இறைவன் ஒருவன் தான், அவன் தான் அல்லாஹ் என்பதை போதித்தார்கள். ஆனால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள். இப்படி எந்தெந்த இறை தூதர்கள் எல்லாம் மார்க்கத்தை போதித்தார்களோ, நன்மையை ஊழியார்களோ, தீமையை தடுத்தார்களோ, அல்லாஹ்விடமிருந்து நாங்கள் இறை தூதர்கள் என்று மக்களிடத்திலே அடையாளப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட இறை தூதரையே கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல போனோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல ஏகத்துவத்தை போதித்த எந்த ஒரு இறை தூதரும் இல்லை. எந்த அளவிற்கு சொன்னா, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லக்கூடிய சமயத்திலே இன்ன இப்ராஹிம் கான உம்மத் என்பதாக சொல்லி காமிக்கிறார். இந்த இப்ராஹிம் என்பவர் தனிப்பட்ட மனிதர் கிடையாது, இவர் தனிப்பட்ட சமுதாயம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்றான்.
இப்ராஹிமுடைய கலீல் நண்பன் என்பதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கீகரிக்கிறார். அப்படி தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்திற்கு ஒப்பான தாவா பணிகளை தனிநபராக சிங்கம் போல களத்தில் நின்று செவனே பணியாற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அடுத்து பல ஆண்டுகள் கழித்து மக்காவிலேயே சிறப்பிக்கக்கூடிய நிலைமை வந்துச்சா இல்லையா? மக்காவுல ஒவ்வொரு நாளும் ஒரு இறைவனை வழிபடுவார்கள். லாத்து உஸ்ஸா மனாத் என்று எத்தனையோ சிலைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு நாள் வழிபட்டாங்க. அந்த சிலைகள்ல ஒன்றாக இருந்தது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஏகத்துவத்தை போதித்தார்களோ அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மனமில்லாத மக்கத்து காபிர்கள் எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இறை தூதராக அங்கீகரித்தார்களோ அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். அப்ப இந்த அளவிற்குத்தான் மனிதர்களுடைய மூளைகள் இருக்குது. அந்த சமயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்திலே மக்கள் எல்லாம் பின்பற்றினார்கள், அவர்களை கடைபிடித்தார்கள். ஆனால் அந்த இறை தூதர்கள் எல்லாம் மரணித்த பின்னால் அவர்களோடு சேர்த்து அவர்கள் எந்த கொள்கையை போதித்தார்களோ, எந்த கோட்பாடுகளை சித்தாந்தங்களை மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தினார்களோ, மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்தார்களோ அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை அடியோடு மறந்துவிட்டார்கள். ஆனால் நம்முடைய இறுதி தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் மிக தெளிவான முறையிலே மக்களிடத்தை போதித்தார்கள். இதற்கு முன்னால் ஏகத்துவத்தை போதித்து இறை தூதர்கள் எல்லாம் கடவுளாக்கப்பட்டார்கள். அதுபோல என்னுடைய நிலைமை மாறக்கூடாது. நான் இறைவனுடைய அடியான் தான் என்பதிலே ரொம்ப உறுதியாக இருந்தார். நீங்கள் எவ்வாறு உண்கிறீர்களோ அதே போல நானும் உண்கிறேன். நீங்கள் எவ்வாறு அருந்துகிறீர்களோ அதே போல நானும் அருந்துகிறேன். நான் உங்களை போல மனிதனை தவிர ஒருபோதும் கடவுள் இல்லை என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்முடைய மக்களிடத்திலே கூட ரசூலுல்லாஹுடைய குணங்கள்ல அவருடைய விடயங்களை போற்றி போகிறோம், ரசூலுல்லாஹுடைய கண்ணியத்தை போற்றுகிறோம் என்ற அடிப்படையில பல்வேறு விதமான இணை வைப்புகளை மறைமுகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். எந்த ரசூலுல்லா எனக்கு எந்த ஆற்றலும் அல்ல, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று பாடுகிறார். எந்த ரசூலுல்லா மறைவான ஞானம் பற்றிய அறிவு இடத்துல ஒருபோதும் இல்லை, அதை பற்றிய ஒரே அறிவு அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று போதித்தார்களோ அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்விடத்திலே மறைவான ஞானம் கொண்டவரே உங்களுக்கு ஸலாம் என்று போற்றுகிறார். இப்படி உலகத்திலே இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமாக வேறறுத்தார்களோ கருவறுத்தார்களோ இதுவெல்லாம் எனக்கு இல்லை என்று மக்களிடத்திலே பறைசாற்றினார்களோ அப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்விற்கு இருக்கிறது என்று மக்களிடத்திலே பாடல்கள் மூலமாக இன்றைக்கு ஓதக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹுடைய அங்கீகாரத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே மிக தெளிவான முறையில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ரப்பில் ஆலமீன். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தாருக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக மிகச்சிறந்த அருட்கொடையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது 21,507 வருஷமாக இருக்கு. அகிலத்தாருக்கே மிகச்சிறந்த முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அகிலத்து மக்கள் அத்தனையவர்களுக்கும் மிகச்சிறந்த அருட்கொடையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும் அவர்களை புகழ்வதும் நமக்கு மிகச்சிறந்த கடமையாக இருக்கிறது. ஆனால் அவருடைய புகழ்ச்சி என்பது ஒரு வரம்புக்குள் இருக்க வேண்டும். எந்த வரம்புக்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு காட்டித் தரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே காட்டித் தருகிறார். அல்லாஹ் விட நமக்கு பாடப்படுத்தக்கூடிய ஒரு நபர் உலகத்தை பார்த்துக் கொள்ள முடியாது. எத்தனை நபர்கள் உலகத்துல பாடம் நடத்தினாலும் சரி, எத்தனை நபர்கள் நமக்கு வழிகாட்டினாலும் சரி, நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி வேதங்களிலேயே மிகச்சிறந்த வேதம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதம். வார்த்தைகளே மிகச்சிறந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மிஞ்சி உலகத்திலே எந்த ஒரு அதிபுத்திசாலியும் நமக்கு பாடம் நடத்த இயலாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறையிலே சொல்லி காமிக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். அது எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் தௌபாவிலே சொல்லி காமிக்கிறான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள். நபியை பற்றி நபியிடத்தில் சொல்றோம். நபியை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்க, குல் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களை விட அபுனாவுக்கும்
அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விட, இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளை விட, அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவி மக்களை விட, வசீரத்துக்கும் அல்மாவு தரத்துமோகா நீங்கள் நேசிக்கின்ற உங்களுடைய செல்வங்களை விட, மசாக்கின தொரலவுனஹா ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோமே சம்பாதிப்பதற்கு, வியாபாரத்திற்கு அடந்து கொண்டிருக்கிறோமே, இழப்பு வந்துடுமோ கஷ்டம் வந்துடுமோ, உழைப்பு போடணும் முதல்ல போடணும் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட முதலை விட பதிஜாரத்தின் தக்ஸவுனஹா மசாக்கின தொரலவுனஹா நீங்கள் நேசிக்கின்ற உங்களுடைய செல்வங்களை விட வஹப்ப இலைக்கும் அல்லாஹ்வை விட, ரசூலுஹி அல்லாஹ்வுடைய தூதரை விட, ஃபி சபீலிஹி நீங்கள் நேசிப்பதற்கு உள்ளாகவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கட்டளை உங்களுக்கு வரும், அதற்காக காத்திருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். உலகத்திலே நம்ம நேசிப்பதற்கு அடையாளமாக பல விடயங்களை பார்க்கிறோம். நம்முடைய உமாவை நேசிக்கிறோம், நம்முடைய வாப்பாவை நேசிக்கிறோம், நம்ம பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம், நாம் கட்டி கொண்டு வந்த நம்முடைய மனைவியை நேசிக்கிறோம். நம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு பாடாப்பட்டு ஓடாய் தேர்ந்து சேர்த்து வைத்து பொருளாதாரத்தை நேசிக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை கொண்டு நாம் கட்டி வைத்து வீடுகளை நேசிக்கின்றோம். அந்த பொருளாதாரத்திற்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய வியாபாரங்களை நேசிக்கின்றோம். வியாபாரத்துல நஷ்டப்படக்கூடாது என்று அச்சுகிறோம். இவற்றை எல்லாம் விட நீங்கள் அல்லாஹுடைய தூதரை, அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் போர் புரிவதை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சாபம், அவருடைய கட்டளை உங்களை நோக்கி வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே எச்சரிக்கக்கூடிய ஒரு காட்சி பார்ப்போம். இந்த அளவிற்கு தான் அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசமும் இருக்கும். உலகத்துல எதையெல்லாம் நேசிக்கிறோமோ அதை அத்தனையும் விட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு மிகச்சிறந்த நேசத்திற்குரிய ஒரு மக்களாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேசம் என்பது நம்மை உயிரினும் மேலான நேசத்திற்குள்ளாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை சொல்லி காண்கிறாங்க. உண்மையிலேயே உலகத்திலே உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய தாயை விட, உலகத்துல உள்ள அத்தனையும் விட யார் ஒருவர் என்னை நேசிக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நேசிக்கவில்லையோ நிச்சயமாக நீங்கள் முழுமையாக இஸ்லாத்துல வரல, நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்பதை போல அர்த்தம் கொண்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இருக்கணும். உலகத்துல நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோமா என்ற கேள்வி நம்ம இடத்துல வைக்கப்பட்டது என்று சொன்னா கண்ணை மூடிக்கொண்டு அத்தனை மக்கள் சொல்லுவோம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். ஏன்னா அதற்கான அடையாளத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு மாற்று மத சகோதரர் புரிதல் இல்லாம ரசூலுல்லாஹ் இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள் அடிப்படையில அல்லது அவருடைய செயல்கள் அடிப்படையில் ஏதாவது பேசிவிட்டால் கூட மூக்கு மேல நம்ம கோவம், நம்முடைய உம்மா அப்பாவை திட்டா கூட அந்த அளவிற்கு கோபம் வரமாட்டே தெரியல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை ஏதாவது ஏசி விட்டார்கள், புரிதல் இல்லாமல் பேசிவிட்டார்கள் சொன்னா உடனே கொந்தளித்து அந்த இடத்துல சண்டை போடுவதற்கும் அடித்து சாய்ப்பதற்கும் தயாராக இருக்கும். நான் பல போராட்ட களங்கள்ல அதை பாக்குறோம். இங்கேயோ உலகத்துல ஏதோ ஒரு பத்திரிகையில ரசூலுல்லாஹை இழிவாக காக்கும் போட்ட காரணத்திற்காக கைதிய லுங்கியை கட்டி தூக்கி மடித்துக் கொண்டு போராட்ட களத்துல இறங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். களத்துல இறங்கி மிகப்பெரிய அளவில் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் என்பது நம்முடைய அடையாளம். ரசூலுல்லாஹ் தான் நம்முடைய உயிருக்குமே, நம்முடைய உயிருக்கு பங்கம் புரிந்தால் கூட நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கோ அவருடைய மேன்மைக்கோ ஒரு இழுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். அதற்காகத்தான் அத்தனை விதமான போராட்டங்களையும் களத்திலையும் இறங்கி போராடுகிறோம். ஆனால் நாம் ஒன்றை தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பது வெறுமனே போராட்ட களங்கள்ல நம்மை அடையாளப்படுத்துவதா அல்லது அதையும் தாண்டி கூடுதலானதா என்று பார்த்தால் நிச்சயமாக ஒரு மனிதரை உலகத்திலே நாம் யார் ஒருவரை நேசித்தாலும் கூட நேசிப்பதற்கான அடிப்படையான அடையாளம் என்று கேட்டா அந்த மனிதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது. அதான் அடிப்படை. உதாரணத்திற்கு ஒரு உம்மாவையும் அத்தாவையும் நம்ம நேசிக்கிறோம், எல்லாரும் நேசிப்போம். நான் உம்மாவை நேசிக்கிறேன், அத்தாவை நேசிக்கிறேன் வாயில சொல்றோம். ஆனால் அவர்கள் சொல்வதில் நம்ம வாழ்க்கையில எந்த விதமான கடைபிடிப்பு கிடையாது. உம்மா ஒரு வேலையை சொல்றாங்க, ஒரு காரியத்தையே போறாங்க, ஆனா உம்மாவை நேசிக்கிறோம். ஆனால் அதை உதாசீனப்படுத்தி விட்டு போறோம்னு சொன்னா அது உம்மாவை நேசிப்பதற்கான அடிப்படை அடையாளமா கிடையாது. உலகத்திலே நம்ம நேசிப்பதற்கான அடிப்படையான அடையாளம் என்று கேட்டால் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவது. அதுதான் அடிப்படையான அடையாளம். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை ஒருபோதும் நாங்கள் தரம் தாழ்த்த விட மாட்டோம் என்று வாழ்க்கையில வாயால சொல்றமே ஒழிய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கான அடிப்படையான அடையாளம் என்று கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம். அவர்கள் எதை சொன்னார்களோ
எதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவது மட்டும்தான் ரசூலுல்லாஹை நேசிப்பதற்கான முழுமையான அடையாளமாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், ஈமானுடைய ருசியை நீங்கள் ருசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 விடயத்தை நீங்கள் அடைந்து கொள்ளாத வரை நீங்கள் உண்மையான ஈமான்தாரிகளாக ஆக முடியாது. என்னதான் பேர் வச்சாலும் சரி, எவ்வளவுதான் தொழுகையில வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டாலும் சரி, எந்த அளவிற்கு மார்க்கத்துல திடிப்புள்ள நபராக நாம் இருந்தாலும் சரி, ஈமானுடைய அடிப்படையான சுவையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான முதல் விடயம் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களை விட கூடுதலாக இதுதான் அடிப்படை. உலகத்திலே மற்ற அனைவருக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கொடுப்பது. அப்படி எந்த முக்கியத்துவத்தை கொடுப்பது? அல்லாஹுடைய போட்டோவையும் அல்லாஹுடைய தூதருடைய போட்டோவை வைத்து சாமி கும்பிடுவதா? அதனுடைய மார்க்கத்தில் தெளிவாக கிடையாது. மார்க்கத்தில் அப்படிப்பட்ட அடிப்படையே கிடையாது. உருவ வழிபாடு என்பது நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹையும் அல்லாஹையும் நேசிப்பதற்கான அடிப்படையான அடையாளம் என்று கேட்டார், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொன்னார்களோ, எதை கடைபிடிக்க சொன்னார்களோ, எதை விட்டு ஒதுக்க சொன்னார்களோ அதையெல்லாம் ஒதுக்கி கடைபிடிக்க சொல்லவற்றை சரியான முறையில வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்று சொன்னால்தான் அதுதான் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதற்கான அடிப்படையான அடையாளமாக இருக்க முடியும். இதுதான் முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் யார் ஒன்றையும் மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் நேசிங்க, அல்லது அல்லாஹ்வுக்காக ஒருவர் இருப்பதாக இருந்தால் வெறுங்க. அதுதான் மார்க்கம். ஒருவரை நீங்கள் நேசிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரை விருப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக செய்யக்கூடியவராக இருங்க. அதுதான் ஈமானுடைய சுவையில் இரண்டாவது சுவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூன்றாவது, நீங்கள் சரியான நேர்வழிக்கு வந்த பின்னால், இந்த மார்க்கம் தான் சரியான ஈமான், இதுதான் சரியான நேர்வழி என்பதை உணர்ந்து கொண்டு அதை கடைபிடித்த பின்னால் மீண்டும் தவறான வழிகேட்டிற்கு போவதை வெறுத்து ஒதுக்க வேண்டும். எந்த அளவிற்கு வெறுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நெருப்பிலே நாம் வீசப்படுவதை எந்த அளவிற்கு விருப்பமோ அதே போல நேர்வழிக்கு வந்த பின்னால் வழிகேட்டிற்கு செல்வதை நெருப்பிலே வீசப்படுவதை போட்டு வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 3 விடயம்தான் ஈமானுடைய அடிப்படையான சுவையாக இருக்கு. நம்ம அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் முழுமையான அடிப்படையிலே நேசித்து அந்த அடிப்படையிலே வாழ்க்கையை வாழ்ந்தாலே ஈமானுடைய சுவையை அறிந்து கொள்ள முடியும். இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல நமக்கு அடையாளப்படுத்திருக்காங்க. சஹாபாக்களும் அந்த அடிப்படையில தான் வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சஹாபி ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மறுமை நாள் எப்போது வரும்னு எனக்கு அறிவிங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அந்த சஹாபி கேட்கிறாங்க. ஏன்னா மறுமை நாள் வரும்னு ரசூலுல்லாஹ் பல பயான்கள் மூலமாக சஹாபாக்களுக்கு அறிவுறுத்திருக்கிறாங்க. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் ஏற்படும் என்பதையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் கூட இருக்கு, மறுமையினுடைய அடையாளங்கள். அந்த புத்தகத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன அத்தனை அடையாளங்களும் இருக்கும். அப்ப இத்தனை அடையாளங்களையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு ஒரு பெரிய எண்ணம், எப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நிச்சயமாக மறுமை நாள் வரும். எந்த அளவுக்கு சொன்னா 2 விரல்களை ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஆட்காட்டி விரலையும் இந்த விரலையும் சுட்டு விரலையும் இணைச்சு காமிக்கிறாங்க. இந்த 2 விரலையும் எப்படி ஒட்டி ஒட்டி இருக்குதோ அதே போல மறுமை நாளும் என்னுடைய சமுதாயம் அப்படி இருக்குது. இந்த சமுதாயம் நிச்சயமாக மறுமை நாள் சந்திக்கும். ஆனால் எப்படி சொல்ல இயலாது, இந்த 2 விரல்களும் ஒட்டி இருக்கிறது போல மறுமை நாள் மிக விரைவில் நமக்கு வரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சஹாபிக்கு ஒரு பேரரசு, என்னடா மறுமை நாள் ரசூலுல்லாஹ் வரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய ஆர்வம் அந்த சஹாபிக்கு வந்துருச்சு. எப்போ மறுமை நாள் வரும்னு தெரிஞ்சுக்கலாமே, நமக்கு அதற்கான அறிவும் ஞானமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வேளை இருக்கலாம் தானே. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வஹி இறக்குறாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பல செய்திகளை கேட்டு நம்ம இடத்துல சொல்றாங்க. அப்ப உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு இதை பற்றியான ஞானம் இருக்கும் என்ற அடிப்படையிலே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்ப மறுமை நாள் வரும்? இதுதான் என்னுடைய கேள்வி. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நெத்தியில அடிச்சா கூட ஒரு கொஸ்டின், தெளிவான ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த சஹாபி இடத்துல கேட்கிறார், சரி மறுமை நாள் வருவது இருக்கட்டும், மறுமை நாள் செல்வதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை நீங்க செய்யறீங்களா? மறுமை நாளுக்கு போறேன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல விசாரணை இருக்கும், தெரியும் தானே. அல்லாஹ் ஒவ்வொரு வினைக்கும் விசாரணை செய்வான் தானே. அப்ப அந்த விசாரணைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் தானே. இப்ப உலகத்துல செஞ்சா மட்டும் தான் அல்லாஹ் இடத்துல விசாரணைக்கு பதில் சொல்ல முடியும். மறுமை நாளுக்காக எத்தனை அமல்களை உலகத்துல செஞ்சிருக்கிறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பதில் கேள்வி கேட்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல வெள்ளிக்கிழமை ஆனா அடுத்த நாள் சனிக்கிழமை இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை லீவு உண்டு, எல்லாருக்கும் தெரியும். சனிக்கிழமை லீவா இல்லையாண்டு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கா இல்லையா? அப்ப தன்னுடைய ஆசிரியர் இடத்துல மாணவன் கேட்பான், மேடம் நாளைக்கு லீவா இல்ல ஸ்கூல்ல சொல்ல இல்லமா, ஏன் படிச்ச ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சியா,
கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சியான்னு கேட்பாங்க இல்லையா? அது போல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மறுமையில வருவதற்கு மறுமை நாளுக்கு அமல்கள் எல்லாம் செஞ்சு தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு மௌத்தானா மறுமையிலே வெற்றி அடைஞ்சவங்க கேட்கிறாங்க. அந்த சஹாபி ரொம்ப நிதானமாக தெளிவான ஒரு வார்த்தை சொல்றாங்க. நம்ம எல்லாம் பயந்து ஓடிடுவோம். இந்த ரசூல் எப்படி கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா திரும்ப நம்ம இடத்துல கேள்வி வைக்கிறாங்கன்னு சொல்லி பதட்டத்துல ஓடி போயிடும். ஆனா அந்த சஹாபி தெளிவாக சொல்றாங்க, யார் சொல்ல நான் எந்த அளவுக்கு அமல்கள் செஞ்சேன்னு சொல்றீங்களா? அளவுக்கு நீங்க சொன்ன அடிப்படையில நன்மை செஞ்சேன், தொழுதேன், நோன்பு ஓட்டுறேன், நல்ல மனதெல்லாம் செஞ்சேன். ஆனால் எந்த அளவிற்கு செஞ்சேன் சொல்ல இயலாது. ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொள்ள இயலும். நான் உங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களை யார் சொல்ல உங்களை உலகத்திலே எனக்கு எத்தனையோ சொந்தம் இருக்குது, எத்தனையோ பந்தம் இருக்குது, உலகத்துல அத்தனை மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை மக்களை விட ஏன் என்னுடைய உயிரை விட நான் உங்களை மட்டும்தான் நேசிக்கிறேன். இது எனக்கு போதாதா? இந்த அமல் மறுமையிலே வெற்றி அடைய போதாதான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போதுமான ஒரு விடை. நீங்கள் என்னை நேசித்தீர்கள் என்று சொன்னால் யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொர்க்கத்திற்கான நன்மாரையும் சொல்லிட்டாங்க. ஒரு கேள்வியை கேட்க போய் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை அந்த நபித்தோழர் பெற்றுக் கொண்டார் பாருங்கள். அந்த நேரத்திலே சொர்க்கத்திற்கான நன்மாரை சொல்லிட்டாங்க, நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க, அது போதும், இதுக்கு மேல என்ன வேணும்? இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாக்கியம் என்று கேட்டா ரசூலுல்லாஹை நேசிப்பது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹை நேசிப்பதை பொறுத்தவரை வாயால நேசிப்பது என்பது நேசிப்பதற்கான அடையாளம் கிடையாது. அதை விட ஏன்னா மறுமைக்கு போறதுக்கு முன்னாடி மண்ணறையில வைப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு மக்களுக்கும் மண்ணறையிலேயே முதல் விசாரணை இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில மக்கள் அதை மனப்பாடமாக சொல்லி கூட கொடுப்பாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் வரும். எப்படி பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி விட்டு இருப்பாங்க, அது மாதிரி மறைஞ்ச பின்னாலே அதை சொல்லி கூட கொடுப்பாங்க. இந்த கேள்வி வரும், கரெக்டா சொல்லிருங்க அப்படின்ட்டு எழுதி வச்சிருவாங்க. அவளுக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லி கொடுத்தது என்பது பயனடைய முடியாது. நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் வாழ்க்கையில என்ன செய்கிறோமோ அதை பொறுத்துதான் அதற்கான விடையை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மண்ணறையில கேட்கக்கூடிய முதல் கேள்வி உன்னுடைய ரப்பு மண் ரப்புக்கு அதை கேட்பாங்க மாணவர்கள். அப்ப மண் ரப்புக்கு என்று கேட்கக்கூடிய சமயத்துல என்னுடைய இறைவன் அல்லாஹ்னு நம்ம சொல்ல வேண்டும் சொன்னா அல்லாஹ்வை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவனுடைய பண்பு என்ன, அவன் எனக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறான், எப்படி எல்லாம் அவனை பின்பற்றினேன் என்பதை புரிந்தால் மட்டும்தான் நம்ம மண் ரப்புக்கு என்று கேட்கும் போது என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லுங்கள். அடுத்த கேள்வி மண் ரசூலுக்கு உன்னுடைய ரசூல் யார், தூதர் யார் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த அங்கீகாரத்தை, சொல்லை, செயலை அவர்கள் இதையெல்லாம் காட்டி தந்தார்களோ, அவர்கள் இதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ, ஊக்குவித்தார்களோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நம்ம வெற்றி அடைய முடியும். அதை தவிர்த்து உலகத்துல நம்ம ஒரு வினையை செய்யாமல் ரசூலுல்லாஹை பற்றி அறிந்திருக்கிறோம். நம் ஆத்மத சகோதரர்கள் கூட ரசூலுல்லாஹை பற்றி அறிந்துதான் இருக்கிறாங்க. ஒரு காஃபிர் இடத்துல முகமது யாருன்னு கேட்டா கூட அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சில பேர் புரியாமையில முகமது முஸ்லிம்களுடைய இறைவன் சொல்லலாம். ஆனால் புரிந்து கொண்ட பல மக்கள் சொல்லக்கூடிய விடயம் முகமது என்பவர் மிகச்சிறந்த ஒரு மாமனிதர், இறை தூதர் என்பதெல்லாம் நம்மை விட மாற்றுமத சகோதரர்கள் மிக தெளிவான முறையிலே விளங்கியிருக்கிறார்கள். மாற்றுமத சகோதரர்களுக்கு மறுமையிலே அவருடைய புரிதலின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி கொடுப்பானான்னு கேட்டா புரிதல் என்பது வேற, நம்பிக்கை என்பது வேற. எந்த ஒன்றையும் உலகத்திலே புரிந்து கொள்ளலாம். உலகத்துல எந்த சமயத்தை பற்றியும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பற்றியான முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதை பற்றியான செயலை நாம் செய்ய முடியும். நம்பிக்கை சரியான முறையில் இருந்தால்தான் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டு அதில் இருக்கக்கூடிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நம்ம வாழ்க்கையில செயலாற்றிக் கொள்ள முடியும். இப்ப இஸ்லாத்துல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா புரிதல் மட்டும் இருந்தால் போதாது. சில நபர்களுக்கு அடிப்படை கலிமாவே தெரியாம இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிப்படை கலிமா, இதற்கான தமிழ் அர்த்தம் கேட்டா பல மக்களுக்கு தெரியாது. அடிப்படை கலிமாவை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையிலே செயலாற்றினால் மட்டும்தான் மிகச்சிறந்த அடியார்களாக ஆக முடியும். அதற்கு முழுமையாக நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திற்குரிய மிகச்சிறந்த மக்களாக இருக்கும். இப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி வைத்து மிகச்சிறந்த இளைஞராக நாளை ஆகிரத்திலே வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று எல்லாத்திலும் கடினமாக தாசனாக என்னுடைய உரிமை சொல்லி பார்க்க அன்பிற்குரிய சகோதர அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தானது பல மாதங்களாக ஒரு 10 மாத காலகட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறோம். நமக்கெல்லாம் தெளிவாக தெரிந்த ஒரு விடயம் தான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறைகளை பல்வேறு கூறுகளாக பிரித்து அவருடைய தியாகம், அவருடைய செயல்கள், தாவா பணிகள், வீரியமான பிரச்சாரங்கள் இன்று பலவிதமான கூறுகளாக பிரித்து மக்களிடத்தில் பிரச்சாரங்களை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செயல் திட்டங்களாக செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த மாதம் இணை வைப்புக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதற்காக பல பயான்களையும் மக்களிடத்திலே தனிநபர் தாவா, ஏகத்துவ பிரச்சார பணிகளாக பல செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இதை விட கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தென்சென்னை மாவட்டமானது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎம்கே ரோட்ல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திருக்காங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பின்னால இந்த பொதுக்கூட்டம் தொடங்க இருக்குது. சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய சிஎம்கே ரோட்ல இந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது. இப்ப இந்த பொதுக்கூட்டத்துடைய மிகச்சிறந்த முக்கியத்துவம் என்று கேட்டா, முதல் விடயம், இந்த பொதுக்கூட்டம் என்பது மற்ற பொதுக்கூட்டங்கள் போல இல்லாமல் இந்த நேரத்துல மக்களிடத்துல இணை வைப்பு பற்றியான ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் நம்ம இடத்துல இருக்குது. நான் கடந்த காலகட்டங்கள்ல மழுமயங்கி போய் கிடந்த பல இணை வைப்பான காரியங்கள் மீண்டும் துளிர்விட ஆரம்பிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமீபமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இப்ப சமீபமாக ரசூல்லாவுடைய பிறந்த நாள் அடிப்படையில பல இடங்கள்ல முன்னாடி எல்லாம் ரசூல்லா ஆரம்ப காலகட்டம் 80-90 காலகட்டங்கள்லாம் ஊருக்கு தெருவுக்கு ரசூல்லாவுடைய பிறந்த நாளை கொண்டாடணும் என்று மேலே போட்ட காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று இந்த தௌஹீத் பிரச்சாரம் 2000க்கு பின்னால இந்த தமிழகத்துல மிகச்சிறந்த முறையில துள்ளிவிட ஆரம்பிச்சதும் அன்னையில இருந்து ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. ரசூல்லாவுடைய பிறந்த நாளை கொண்டாடல, ரசூல்லாவுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் கொண்டாடல, அதற்கு பின்னால் வந்த தாபீன்கள் கொண்டாடல, அதற்கு பின்னால் வந்த தபூதாபிகள் கொண்டாடல, எந்த இமாம்களும் ரசூல்லாவுடைய பிறந்த நாளை அங்கீகரிக்கல. அப்படிங்கிற போது நீங்கள் மட்டும் ரசூலுல்லாஹுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன என்று ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு போனோம். அதனுடைய விளைவு மிகச்சிறந்த முறையில இருந்தது. அதை கொண்டாடுவதற்கு, மேடை போடுவதற்கு கூட கூச்சப்படக்கூடிய நிலைமையில இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா பல இடங்கள்ல ரசூலுல்லாஹுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற என்ற அடிப்படையில பல மேடைகளை போட்டு வைத்து அதை ஆடம்பரமாக நடத்தக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கணும். சமீபமாக கூட ஒரு மாற்று மத சகோதரர், ஒரு கட்சியுடைய தலைவர், அவர் கூட அந்த மேடையிலேயே தெளிவாக சொல்லிட்டாரு, இனிமே இந்த மேடைக்கு கூப்பிடாதீங்க, நான் ரசூலுல்லாஹுடைய பிறந்த நாளை கொண்டாடல, அவர் ஒருபோதும் அங்கீகரிக்கல, அதனால இந்த மேடைக்கு கூப்பிட்டு இஸ்லாத்துல இல்லாத காரியங்களை புரிவதற்கு எனக்கு ஆர்வம் விட்டாதீங்க என்று அந்த தலைவரை சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கே சௌகரியம் கொடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு மாற்று மத சோழர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு கூட நம்முடைய மக்கள் புரிந்து வைக்கல, கொண்டாடக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களாக இந்த மௌலிதுகளும் அதிகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். பல சூழ்நிலைகள்ல மௌலிதுகள் போதக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இப்ப இதையெல்லாம் ஒழிக்கணும், மறுபடியும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில மிக வீரியமான ஒரு ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு போகணும் என்ற அடிப்படையில தான் இந்த பொதுக்கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த பொதுக்கூட்டத்துல மாநில தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் கரீம் எம்ஏசி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதே போல மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி, சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதே போல சகோதரர் முகமது ஆசன், நம்முடைய மாவட்ட செயலர் முகமது ஆசன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த 3 நபர்களும் இன்ஷா அல்லாஹ் பேசியிருக்கிறாங்க. அதனால அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளோடு, குழந்தைகளோடு, நம்முடைய உறவினர்களோடு, சொந்த பந்தங்களோடு, நட்புகளோடு இன்ஷா அல்லாஹ் கலந்துள்ளோம். நன்மையேவி தீமையை தடுப்பது என்பது நம்முடைய மார்க்கத்துல நம் மீது கடமையாக இருக்கக்கூடியவருடையும், அதற்காக தான் அந்த பொதுக்கூட்டம் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுல கலந்து கொண்டு நம்முடைய நன்மைகளை அதிகமாக ஈர்த்திக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள்ல வாகன ஏற்பாடுகள் தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் எந்த நேரத்துல வாகனம் புறப்படுது என்பதை நிர்வாக இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இடத்திற்கு மிகச்சிறந்த கூடிய இந்த உலகத்திலும் நாளை ஆகிரத்தை வழங்குகிறது. உரையுடைய முடிவு வாசகதவான